மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? பொதுவாக வாழ்க்கையில மிதுன ராசியிலேயோ மிதுன லக்னத்திலேயோ ஒருவர் பிறந்து விட்டால் அவருடைய வாழ்க்கை என்பது அவரை சார்ந்ததாகவே இருக்கும். அவருடைய முன்னேற்றம் என்பது கூட பின்புலம் இல்லாத முன்னேற்றமாகவே இருக்கும். அத்தனை சாமர்த்தியசாலிகள் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள். அவருடைய சாமர்த்தியசாலிகளா சபிக்கப்பட்டவர்களா என்பதெல்லாம் வேற. ஆனால் உழைப்பினால் முன்னேற்றம் காணக்கூடியவர்கள், உறவினர்களால் முன்னேற்றம் காணக்கூடியவர்கள் அல்ல மிதுன ராசினர். எதுவாக இருந்தால் தன்னுடைய சுய வாழ்க்கை, சுய முன்னேற்றம், சுய வெற்றி என்பதுதான் இவருக்கு ஜாதகம். சரி, இந்த வாரம் எப்படி இருக்கு? திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை என்பது உழைப்பின் காரணமாக ஆதாயம் காணக்கூடிய நாளாக இருக்கும். உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் கூட சிலருக்கு ஏற்படலாம். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாக இருக்கும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். பொதுவாக நமக்கு வாழ்க்கையில முன்னேறுகின்ற போது இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற ஒரு குழப்பம் இருக்கும். நம்முடன் இருப்பவர்கள் கூட நம்மை புரிந்து கொள்ளாமல் சில குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்னன்னா, எந்த ஒரு வேலையை நீங்கள் கையில் எடுத்து விட்டாலும் அதில் உறுதியாக இருந்து விட்டால் அந்த வேலையில் உங்களால் வெற்றி அடைய முடியும். அதற்குரிய நாள் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை வரை. வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் என்பது பூர்த்தியாகும், வம்பு வழக்குகள் சாதகமாகும், உடல்நிலை மேம்படும், ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். கையில பணப்பழக்கத்துடன் சந்தோஷமும் இருக்கும். பொதுவாக சந்திரன் சஞ்சாரம் பெருமளவில் இந்த வாரம் உங்களுக்கு எதிர்மறையாக இல்லை, சாதகமாகவே இருக்கிறது. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு உங்களை பெருமளவில் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். தன குடும்ப வாக்குஸ்தான குரு உச்சமாக சஞ்சரிக்கிறார். இந்த குருவுடைய சஞ்சாரம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான நிலையினை இப்பொழுது ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. உங்களை வெளிவட்டாரத்தில் ஒரு பிரபலமாக அறிய வைத்திருக்கிறது. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு கூட இப்போது மதிப்பு இருக்கும். கையில் பணப்பழக்கம் இருக்கும். குருவுடைய சஞ்சாரம் ஒரு பக்கம் இருக்கின்ற போது குருவுடைய பார்வைகள் எப்போது பலன் அதிகமாக கொடுப்பது. அப்படி பார்க்கின்ற போது குரு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் தன்னுடைய 5, 7, 9 பார்வைகளால் பார்க்கிறார். இப்போ 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது என்பது வேலையில் மிகப்பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற இடமாகும். கர்மகாரன் சனி பகவான், அவன் தான் தொழிலை உங்களுக்கு வழங்குபவன். அந்த சனி 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பலருடைய வாழ்க்கை, உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு, வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, வம்பு வழக்கு மெமோ என்ற நிலைகளை சந்திக்க வேண்டிய நிலை உருவாக்கி இருக்கு. ஏன்னா அவர் கர்மக்காரர் சனி பகவான். அவர் 10ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு இருக்காரு பாருங்க, அவருடைய 9ஆம் பார்வை இந்த சனி பகவானுக்கு கிடைக்குது. அப்போ குருவின் பார்வையை மிஞ்சி அதற்கு வெளிவந்து சனியினால் எந்த விதமான சங்கட பலன்களை கொடுத்து விட முடியாது. அப்போ இவருடைய கையை கட்டி போட்ட நிலை இப்போது குரு பகவான் என்ன பண்றாருன்னா, சனி பகவானை செயல்பட விடாமல், செயல்பட்டாலும் நல்ல பணியினை செய்யக்கூடிய அளவிற்கு, கெடுதல்களை செய்ய முடியாத அளவிற்கு சுபத்துவத்தை கொடுத்து விடுகிறார். சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மட்டும் கிடையாது, அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு கிடைக்கும், 4ஆம் இடத்துக்கு கிடைக்கும், 7ஆம் இடத்துக்கு கிடைக்கும். அந்த பார்வைகளால் விரைய செலவுகள் ஏற்படும், உடலின் அழிவு ஏற்படும், கனவு மனைவிக்குள் இணக்கமற்ற நிலை இருக்கும். இதையெல்லாம் நண்பர்களுக்குள் ஒரு பிணக்குகள் ஏற்பட சொல்லுவாங்க. அப்ப குரு அந்த இடத்தை பார்த்து விடுவதால், சனியை பார்த்து விடுவதால் அந்த பார்வைகளும் சனி பகவானுடைய பார்வைகளால் ஏற்பட்ட சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். இப்ப குரு பார்வை இன்னும் என்ன செய்து பாத்தீங்கன்னா, தொழிலில் முன்னேற்றம். 2வது பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு திடீர் செல்வாக்கு, திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத வாய்ப்புகள். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை, வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய நிலை, புரியுதுங்களா? கொஞ்சம் ராஜா போல நடை போடக்கூடிய நிலை எல்லாம் கிடைக்கும் 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது. ருண ரோக சத்துரு ஜெயஸ்தானம். இப்ப குரு பார்வைகளும் சஞ்சாரமும் இந்த நேரத்தில் சாதகமாக இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து சகாயஸ்தானாதிபதி சூரியன் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். சூரியன் ஒரு நெருப்பு கிரகம். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது உங்கள் செயல்களில் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகம் இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓட வச்சுக்கிட்டே இருப்பார், புரியுங்களா? அதுவும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகமும் அதிகமாக இருக்கும்.
இந்த நேரத்துல செவ்வாய் 12ஆம் இடத்துல லாபாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்ப என்னன்னா ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இல்ல வீடு வாங்குறது போன்ற செயல்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். அதன் வழியாக செலவுகள் இந்த நேரத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கும். சேமிப்பு கரைய ஆரம்பிக்கும். அது ஒரு சிற சொத்தினை உருவாக்கி கொள்வதற்காக. அடுத்து ராகு 9ஆம் இடத்துல பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், தெய்வ அனுகூலம் கிடைக்கும். கேது பாத்தீங்கன்னா சகாயஸ்தானத்துல ஒரு தைரியமாக செயல்படக்கூடிய நிலை. என்ன வந்தாலும் வந்து பார்த்துக்கலாம், எதை நம்ம பார்க்கல எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இதற்கு மேல என்ன நெருக்கடி வந்துட்டு போகுது, வரட்டும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த துணிச்சலையும் தைரியத்தையும் வேகத்தையும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது உங்களுக்கு கொடுப்பார். சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஒரு நிம்மதியான சந்தோஷமான நிலை இருக்கும். புதன் ஜென்மராசிக்குள்ள வக்கிரம் அடைந்திருக்கிறார். கொஞ்சம் புதிய முயற்சிகளை கையில் எடுக்கின்ற போது நிதானமாக இருந்து அதை நடத்தி செல்வது நன்மையாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்கு முன்பதாக நன்றாக படித்து பார்ப்பது அவசியம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.